காட்டுறது கையளவு. கிச்சன் டு கிளினிக். நீங்கள் கிச்சனில் சமைக்கிறத பொறுத்து தான் கிளினிக் போவீங்களா இல்லையான்னு டிசைட் பண்ண முடியும். அலுமினியம், நான்ஸ்டிக் இந்த மாதிரி யூட்டன்சில்ஸ் தான் தயவுசெய்து அவாய்ட் பண்ணுங்க. நான் ஏன் வச்சிருக்கேன்னு கேட்கலாம். இதெல்லாம் நான் முன்னாடி குக் பண்ணது, இப்போ நான் யூஸே பண்ணுறதில்ல. நான்ஸ்டிக்லாம் சின்னதாக கிராக் விழுந்தால் கூட யூஸே கண்டிப்பாக பண்ணவே கூடாது. அதுக்கு பதிலாக இரும்பு கடாய், மண் சட்டி இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். இந்த இரும்பு கடாய் எல்லாமே நான் மதுரையில் வாங்குறது, அங்கே நிறையாவே கிடைக்கும். இப்போ ஃபுட்டு நீங்கள் அயன் கடாயில் குக் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த அயன் வந்து ஃபுட்டோடு ரியாக்ட் ஆகி நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு பாடிக்கு தேவையான அயன் வந்து கிடைக்கும். ஸோ இதில் எந்த கெடுதலுமே கண்டிப்பாக கிடையாது. பட் புளிப்புத்தன்மை உள்ள எதுவுமே இந்த அயன் கடாயில் நீங்கள் செய்யவே கூடாது. அடுத்து மண்பானை. மண்பானை ரொம்பவே நல்லது. இதில் ஃபுட் வந்து என்னென்னா ஈவனாக குக் ஆகும். அதோட டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். இந்த மாதிரி கருகி போகிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ரொம்ப ஈவனாக குக் ஆகும். வெங்காயம் தக்காளி தொக்குலாம் செய்யும்போது நல்லாவே ஸ்மாஷ் ஆகும், எதுவுமே கருகாது. ஸோ அந்த ஃபுட்டோட பிஹெச் வேல்யூ அப்படியே மெயின்டைன் ஆகும். இது கேர்ட் உரைய வைக்கிற கடாய். இதுவுமே நல்லா அப்படியே திக்காக கேர்ட் உரைய ஆகும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி மண்பானை, இரும்பு சட்டி இதை மட்டும் யூஸ் பண்ணுங்கள், மற்றது யூஸ் பண்ணாதீங்க. பாய்.